வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலங்கள்ல உலகின் வல்லரசு நாடுகளுக்கு இடையே ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு கடுமையான போட்டி நிலவி வந்துகிட்டு இருக்கு. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 3 நாடுகள் தவிர இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைல்னா என்ன, எதற்காக இந்த நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க, ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி விஷயத்துல இந்தியா எந்த நிலையில இருக்காங்க, வரும் காலத்துல இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் யுத்த களங்கள்ல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு, தற்போது ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில எந்த நாடுகள் முன்னிலையில இருக்காங்க, இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல இந்தியா ஒரு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்தியா சோதிச்சிருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல இந்தியாவின் DRDO நிறுவனம் ஒரு ஹைபிரிட் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஏற்கனவே டெவலப் செஞ்சிருக்க K4 மிசைல்களை ஒரு பூஸ்டர் மிசைலா பயன்படுத்தி இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்தியா இந்த சோதனைய நடத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான காலகட்டமா பார்க்கப்படுது. ஏன்னா உலகின் வல்லரசு நாடுகளான சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல சீனா GDF-600 அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல அறிமுகப்படுத்தினாங்க. சீனா அறிமுகப்படுத்திய ஒரு சில நாட்கள்ல இந்தியா இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல தற்போது உலகின் நம்பர் 1 நாடு அப்படின்னா அது ரஷ்யா தான். தன்னுடைய முப்படைகள்ல ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கி இணைச்சிருக்காங்க. ரஷ்யா தன்னுடைய சர்மட் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை அதிக அளவுல இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல ஜிர்கான் அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைலை பயன்படுத்தி வெற்றிகரமா தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. நார்த் கொரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹவாசுங் 16B அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. நார்த் கொரியா தன்னுடைய நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டியில இந்த ஹவாசுங் 16B ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா 2023 DF-27 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல இணைத்து பல கட்ட சோதனைகளை நடத்தி தங்கள் படையில் இணைச்சிட்டாங்க. அடுத்து DF-17 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை சமீபத்துல டெவலப் செய்து முடிச்சிருக்காங்க. இந்த DF-17 ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால அணு ஆயுதங்கள் மற்றும் சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது போன்று உலகின் முக்கியமான ராணுவ பலம் பொருந்திய நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில அதிவிரைவா வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியா தன்னுடைய லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல்கள்னால 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகத்துல சென்று இலக்கை தாக்கக்கூடியதா இருக்குது. இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல்ல பல்வேறு விதமான வார்ஹெட்டுகளை பயன்படுத்த முடியும் அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க. அதாவது அணு ஆயுத மற்றும் கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகளை பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத தான் DRDO சொல்றாங்க. ஏன் இத்தனை நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கணும் அப்படின்னு போட்டி போடுறாங்கன்னா, ஹைப்பர்சானிக் மிசைல்கள் அதிவிரைவா பயணிக்கக்கூடியது. அதாவது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கு அதிகமான வேகத்துல பயணிக்கக்கூடிய மிசைல்களை தான் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்திற்கும் அதிகமான வேகத்துல பயணிக்கும் பொழுது தற்போது உலகில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் அந்த மிசைல்களை இடைமறித்து தாக்க முடியாது. ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் எப்படி வேலை செய்யும்னா, மிசைலை லான்ச் செஞ்சவுடன் பூமியோட அட்மாஸ்பியருக்கு மேல பறந்து திருப்பி
பூமியை நோக்கி பறந்து வந்து இலக்கை தாக்கும். அதாவது ஒரு அரைவட்ட பாதையில இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் பறந்து வந்து இலக்கை தாக்கும். இந்த அரைவட்ட பாதையை நம்ம கணிச்சிட்டோம்னா இன்டர்செப்டார் மிசைல்களை பயன்படுத்தி இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். ஆனா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் பூமியோட அட்மாஸ்பியருக்கு மேல போகாம தாழ்வான உயரத்துல பறக்கக்கூடியது. அப்படி பறக்கும் பொழுது பூமியோட கர்வேச்சர் காரணமா ரடார் சிஸ்டங்கள்னால இந்த மிசைலை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடித்தாலும் மிசைல் ரொம்ப அருகில் வந்த பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும். இதனால எதிரிகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவதற்கு நேரமே இருக்காது. அது மட்டும் இல்லாம மிசைல் ஹைப்பர்சானிக் வேகத்துல வந்து தாக்கும் பொழுது இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதன் காரணமா டார்கெட் முற்றிலும் அளிக்கப்படும். தற்போது இந்தியா நடத்தியிருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனை சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சீனா இந்தியா அக்னி 5 மிசைல சோதனை செஞ்ச பொழுது ஐநா சபையில கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. அதாவது இந்தியா MIRV வார்ஹெட் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இது ஆபத்தான தொழில்நுட்பம் அப்படின்னு இந்தியாவின் அக்னி 5 மிசைல் சோதனைக்கு எதிராக ஐநா சபையில கண்டனம் தெரிவிச்சாங்க. பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனை ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. இதன் காரணமாக பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்வாங்க. சமீபத்துல பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கிய CM400 AKG அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஷிப் மிசைல லான்ச் செய்து சோதனை செஞ்சுட்டு இந்த மிசைல் கூட ஹைப்பர்சானிக் வேகத்துல பறக்குது அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியும் ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில இந்தியாவை விட பின்தங்கிய நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது. பாகிஸ்தானிடம் தற்போதைய நிலையில ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செய்யறதுக்கான எந்த ஒரு ப்ராஜெக்டும் கிடையாது. ஆனா தற்போது இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல சோதனை செஞ்சிருப்பதனால புதிதாக ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட தொடங்கி இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல எடுத்த உடனே வெற்றி அடைஞ்சிரல. 2000வது வருடத்துல இருந்தே இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுல கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல 2004வது வருடம் தான் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்ய முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையே சொன்னாங்க. 2007வது வருடத்துக்கு பிறகுதான் ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்டை இந்தியா ரொம்ப சீரியஸா செய்ய ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து 2020ல ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்களை இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனை மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா அப்போது பார்க்கப்பட்டது. ஏன்னா ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்களை சீனா, ரஷ்யா, அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியா தான் வெற்றிகரமா சோதனை செஞ்சிருந்தாங்க. ஹைப்பர்சானிக் மிசைல்களை பொறுத்தமட்டில் 4 விதமான மிசைல்கள் இருக்குது. ஒன்னு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள். இந்த கிளைட் வெஹிக்கிள்கள் ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ல இணைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பறக்கும். அதற்கு பிறகு பாலிஸ்டிக் மிசைல்கள்ல இருந்து கிளைட் வெஹிக்கிள்கள் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இரண்டாவது ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள். இந்த மிசைல் லான்ச் செஞ்சதுல இருந்து டார்கெட்டை தாக்கும் வரை ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அடுத்து விமானங்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல். இந்த மிசைல விமானத்துல எடுத்து சென்று ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் பறந்தவுடன் விமானத்துல இருந்து ஹைப்பர்சானிக் மிசைலோட ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை இயக்கி மிசைல லான்ச் செய்வாங்க. அடுத்து கேனன் லான்ச் கிளைட் ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் வெப்பன் இருக்குது. இது ஆர்ட்டிலரி கன்ல இருந்து ஒரு கிளைட் ப்ரொஜெக்டைல ஃபயர் பண்ணுவாங்க. இந்த ப்ரொஜெக்டைல் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இது போன்ற 4 விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருந்தாலும் பெரும்பாலான நாடுகள் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் மற்றும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்குவதற்கு தான் அதிக முனைப்பு காட்டுறாங்க. இந்தியா HGV-202F அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த HGV-202F ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால 5500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில உருவாக்கப்பட்டு வருது. இந்த கிளைட் வெஹிக்கிள்னால ஒலியின் வேகத்தை விட 20 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்த மிசைல்களை தடுக்க முடியாது. அடுத்து இந்த HGV-202F ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால
300 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த HGV-202F கிளைட் வெஹிக்கிள்களை அக்னி 4 மற்றும் அக்னி 5 பாலிஸ்டிக் மிசைல்கள்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து இந்தியா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்குவதற்கு HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர்களை உருவாக்கும் ப்ராஜெக்ட தற்போது செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்குவது ரொம்பவும் ஒரு காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பம். இதனால முதல்ல பெரிய ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்காம சிறிய அளவிலான டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்களை உருவாக்கி சோதனைகளை நடத்தி முடித்த பிறகு பெரிய ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியா 3 முறை இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்களை சோதனை செஞ்சிருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் ஒரு ஃபுல் ஸ்கேல் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை இந்தியா சோதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கு. இந்தியா வெற்றிகரமா ஹைப்பர்சானிக் மிசைல்களை சோதனை செஞ்சிருப்பதன் மூலம் சவுத் ஏசியா மற்றும் இந்தோ பசிபிக் ரீஜன்ல ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கான ஒரு போட்டி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா தற்போது வரைக்கும் சீனா தான் இந்த பகுதியில ஹைப்பர்சானிக் மிசைல்களை வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு. தற்போது இந்தியாவும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செஞ்சிட்டதனால சீனாவுக்கு ஒரு கடுமையான போட்டியா இந்த பகுதியில இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹைப்பர்சானிக் டெக்னாலஜில தற்போதைய நிலையில அமெரிக்கா ஒரு பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. சீனா மற்றும் ரஷ்யாவை விட ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில அமெரிக்கா சரியா கான்சென்ட்ரேட் செய்யல அப்படின்னு அமெரிக்கன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இப்போ இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருப்பதனால அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சமீபத்துல அமெரிக்கா ஆகஸ் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மற்றும் UK உடன் இணைந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதே போன்று ஜப்பானுடனும் இணைந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா வெற்றிகரமா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்கிட்டதனால இந்தியாவுடனும் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி செய்வதன் மூலம் ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியை டெவலப் செய்யறதுல பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய அமெரிக்கா அதிவிரைவா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்ய முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. தற்போதைய நிலையில அமெரிக்காவை விட இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. அடுத்த 5 முதல் 10 வருடங்கள்ல இந்திய படையில ஹைப்பர்சானிக் மிசைல்கள் அதிக அளவுல பயன்பாட்டுல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.